ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலண்டிஸ், இதுதான் அவங்க பீஸ்ட் காமிக்ஸ் மூன் நைட் 2014. அதோட இந்த காமிக்கோட இஷ்யூ 2 தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இரவில் பயணிக்கிறவங்களை பாதுகாக்கிறதுக்காக வந்த மூன் நைட் அடுத்து யாரை வேட்டையாட போகிறாரு பார்க்கலாமா? யாரோ ஒருத்தர் அந்த இடத்துல நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. இதே மாதிரி ஒரு இரவில் தான் என்ன அவங்க சாகட்டும்னு அதே இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. ஏதோ ஒரு வெளிநாட்டில் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லை, வெளியே தப்பிக்க எந்த வழியும் இல்லை, எந்த விளக்கமும் கிடையாது. என்ன அவங்க பல வருஷமாக பயன்படுத்திட்டு ஒரே செகண்டில் என்ன தூக்கி போட்டாங்க. அதுக்கெல்லாம் அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும். அதுக்கான ஒரே பதில் அவங்களுக்கு நான் திருப்பி கொடுக்கணும். அவங்க 9 பேர் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் குரூப்பை சேர்ந்த மொத்த பேரையும் நான் கொல்லுவேன். அவங்க தலையில் புல்லட் இறங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அதை பற்றி யோசிப்பாங்க. அதனால தான் இந்த கடைசி வேலையை நான் ஃப்ரீயாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரோ சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த இடத்துல ஒரு 9 பேரை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜேன் இருட்டிக்கிட்டு இருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இறங்கி வெளியே வந்துட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிட்டே இருக்கும்போது வீட்டுக்கு வரத்துக்கு நான் டைம் ஆகும், 1/2 ஹவரில் வந்துடுவேன், டின்னர் ரெடி பண்ணு அப்படின்னு அவங்களுக்கு மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. அப்படியே அவங்க வெளியே வரும்போது, சாரிப்பா இன்னைக்கு வேலையில் கொஞ்சம் மோசமான நாள், பட் ஐ ஸ்டில் லவ் யூ அப்படின்னு அவங்க சொல்லிட்டே இருக்கும்போதே டக்குன்னு அவங்களோட தலையில் ஒரு புல்லட் இறங்குது. அடுத்தது யாரோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் செல்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துல வீட்டுக்கு போகிறதுக்கு நேரம் வந்துருச்சுடா ஆலன், வீட்டில் நமக்காக யாரோ ஸ்டில் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியே ப்ரிட்டன் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஸோ இந்த உலகத்தை நம்ம போய் பார்க்கணும்ல, இந்த உலகத்துக்கு நான் ஒரு வெல்கம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு அவர் தலையிலையுமே ஒரு புல்லட் இறங்குது. இப்போ அடுத்து என் பேர் மிஸ்டர் கேப் அண்ட் இதுக்கப்புறம் நான் சொல்கிறது எதையாவது நீ கேள்வி கேட்கணும்னு நினச்சேன்னா உன்னை என் காலடியிலேயே போட்டு நான் நசுக்கி எடுத்துருவேன், உனக்கு புரியுதா அப்படின்ற மாதிரி அவர் யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்காரு. இவ்வளோ விஷயம் நான் பண்ணதுக்கு அப்புறமும் என்னை நீ சந்தேகப்படுறது நல்லா இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு வெளியே வரும்போது டக்குன்னு சைடில் பார்க்குறாரு, யாரோ ஒருத்தரோட தலையில் புல்லட் இறங்குது. அதை பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு அவர் தலையிலையும் புல்லட் இறங்கிடுது. அண்ட் இப்போ இன்னொரு நான் தான்ப்பா ஓலகு, நான் பேசுகிறதுலாம் உங்களுக்கு கேட்குதுல, அவ்வளோதான் நான் கிளம்பிட்டேன். நான் சொன்ன மாதிரி இங்கே பணம் தான் முக்கியமான விஷயம், இந்த இடத்துல எல்லா வேலையும் நான் தான், இந்த இடத்துல பல வேலைகள் என்னால் தான் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவர் தலையிலையுமே ஒரு புல்லட் இறங்குது. அண்ட் இன்னொரு லேடி அவங்களும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் எனக்கு ஒரு பீட்சா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டே இருக்கும்போது அவங்க தலையுமே ஒரு புல்லட் இறங்குது. அண்ட் அதே இடத்துல ஒரு வயசானவருமே இருந்துகிட்ருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னால் வெயிட் பண்ண முடியலடா, நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துகிட்ருக்கு, ஏன்னா கேன்சர் இருக்குல்ல, ஸோ அதனால் இன்றைக்கி நைட்டுமே டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது, ஸோ அதுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் பேசிகிட்டே இருக்கும்போது அவர் தலையிலையுமே ஒரு புல்லட் இறங்குது. அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மீட்டிங்கில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஓகேப்பா மீட்டிங் முடிஞ்சிச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பும்போது, மீட்டிங் இன்னும் முடியல ஜோ, நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, மீட்டிங் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிடுச்சு சார், எமனியோட ஹோல்டிங்ஸ்க்காக நீங்கள் எதெல்லாம் செக்யூர் பண்ணணும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பேசுகிறதுக்கு எதுவும் இல்லை, நான் சொல்யூஷன் கொடுக்குறோம் தான், உங்கள் பிரச்சனையை கேட்டீங்க அதுக்காக நான் சொல்யூஷன் கொடுத்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது, நீ ஒன்று எனக்கு காசு கொடுக்கல, உனக்கு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க மூலமாக தான் நீ எனக்கும் பே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டுருக்காரு. சரிப்பா அவ்வளோதான் இன்றைக்கி நைட்டே முடிய போகுது, குட் நைட் அப்படின்னு சொல்லி அவர் டேரெக்டாக பில்டிங் விட்டு கரெக்டாக வெளியே வரும்போது அவர் தலையிலையுமே ஒரு புல்லட் இறங்குது. அண்ட் இந்த எபிசோடோட டைட்டில் ஸ்னைப்பர். அண்ட் இப்போ மூன் நைட் பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து அவரோட மூன் கிளைடர் மூலமாக பறந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் கரெக்டாக இறங்கும் போது பக்கத்தில் பில்டிங் மேலே யாரோ ஒருத்தர் ஸ்னைப்பர் இருந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இவன் தான் அந்த 9 பேரை கொண்டிருக்கான். அண்ட் மூன் நைட் பின்னாடி வரது அந்த ஸ்னைப்பருக்குமே தெரிஞ்சு அவன் லென்ஸ் மூலமாக ஒரு ரோப்பு பார்த்தீங்கன்னா அவன் ஸ்னைப்பர் கன் மூலமாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல தப்பிக்க பார்க்குறான். மூன் நைட் அவரோட மூன் பிளேடை வச்சு அவனை அடிக்க ட்ரை பண்ணுறாரு. அவன் கன் எடுக்கும் போது கரெக்டாக மூன் பிளேடை வச்சு எப்படியோ அதை வெட்டிடுறாரு. அவன் கன்னை தூக்கி மூன் நைட் மேலே அடிச்சுட்டு அந்த கயிறை பிடிச்சி அப்படியே பக்கத்து பில்டிங்க்கு எஸ்கேப் ஆயிடுறான். மூன் நைட்டும் அவரை ஃபாலோ பண்ணி அப்படியே கிளைட் பண்ணி போகும்போது டக்குன்னு அவன் திரும்ப கன் எடுத்து சுட்டார். மூன் நைட்டோட கேப் இதனால் டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அவன் பக்கத்தில் பில்டிங்கில் கண்ணாடியை உடச்சிக்கிட்டு போய் உள்ள விழுறான். அப்போ மூன் நைட் தங்கிட்ட இருக்கிற அந்த ஒரு பட்டானை யூஸ் அதில் இருக்கிற கிராப்ளிங் ஹூக் மூலமாக இப்படியே பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் ஏறிடுறாரு. அண்ட் அவன் திரும்ப எகைன் பார்த்தீங்கன்னா மூன் நைட்டை ஷூட் பண்ணுறான். மூன் நைட் அந்த காயத்தையுமே வாங்கிட்டு எகைன் அவரோட மூன் பிளேடை வச்சு அவனை அட்டாக் பண்ணிடுறாரு. போதும் இதோட நிறுத்திக்க அப்படின்னு மூன் நைட் சொல்லும் போது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் தான் உன்னை சுட்டனே, ஏன்டா உன் மேலே அடிப்படல அப்படின்னு சொல்லும் போது, ஏன்னா நானே உண்மை இல்லைடா அப்படின்னு மூன் நைட் எகைன் அவரோட மூன் பிளேடை வச்சு அவனை அடி பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. திரும்ப அவன் கன் வச்சு ஷூட் பண்ண எகைன் அண்ட் எகைன் அவரோட மூன் பிளேடை வச்சு அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் பயங்கரமாக டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அவரோட கிராப்ளிங் ஹூக்கை வச்சு எப்படியோ பார்த்தீங்கன்னா அவனை அடித்து அந்த பக்கம் தள்ளி விட்டுறாரு. அண்ட் இப்போ மூன் நைட் அவனை பார்த்து என்ன கேட்குறாரு, எனக்கு ஏன்னு தெரியணும் அப்படின்னு அவர் கேட்கும்போது, ஏன்னு தெரியணுமா, அவனுங்க என்ன அப்படியே அந்த இடத்துல அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டானுங்க, அவனுங்க என்ன ஏதோ ஒரு இடத்துல தன்னந்தனி அப்படியே விட்டுட்டு வந்துட்டானுங்க, கம்பெனியை கரைச்சிட்டானுங்க. அண்ட் இப்போ அவனுங்களாம் வேற இடத்துல வேற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அண்ட் அவனுங்க யூஸ் பண்ணிட்டு அதே இடத்துல தூக்கி போட்டு வந்துட்டாங்க. அண்ட் இப்போ அவங்க பேங்க்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய நல்ல வாழ்க்கை கிடையாது தான், ஆனால் அதுதான் எனக்கு இருந்த ஒரே வாழ்க்கை, என் வாழ்க்கையை அவனுங்க எடுத்துட்டாங்க.
அப்படின்னு சொல்லி இப்போ மூன் நைட் அட்டாக் பண்ண பார்க்குறான். மூன் நைட் அவனோட காலை பிடிச்சி அவன் நெத்திலே அடித்து அவனை பார்த்தீங்கன்னா உதச்சி தள்ளி விட்டுறாரு. அவன் போய் பக்கத்தில் இருந்த ஒரு கதவுல விடுறான். கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு திடீர்னு அந்த பக்கம் யாரோ ஒருத்தர் வராரு. வந்து இவனை நெத்தி போட்டிலேயே சுட்டு கொள்கிறாரு. அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் குரூப்பில் இருந்தோம், மொத்தம் 9 பேர். எனக்கு லாஸ்ட் மினிட்ல ஒரு லேட் மீட்டிங் இருந்ததுன்னா நான் வேலையை விட்டு நேரத்தில் கிளம்பல. அண்ட் நாங்கள் குளோபல் செக்யூரிட்டி ஃபீல்ட்லேருந்து வெளியே வந்து ரிட்டையர் ஆகி இப்போ வேறு இடங்கள்ல எல்லாமே வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இவன் வெறும் ஒரு கருவி தான், ஒரு கன், நம்பர் இருக்கிற ஒரு கன் மட்டும்தான். இவனை ஜஸ்ட் நாங்கள் யூஸ் பண்ணி பெய்ரூட், மொகதிஷு, திரிப்போலி இந்த ஊர்களெல்லாம் ஜஸ்ட் இவனை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆயுதங்கள் என்றைக்குமே அவங்களோட முதலாளியை தாக்கக்கூடாது. இவன் எங்ககிட்டேருந்து என்ன கற்றுருக்கானோ அதே தான் இங்கே செஞ்சுருக்கான். கன்ஸ் தான் பவர். ஸோ தூரத்துலேருந்து ஒருத்தனை கொல்றது தான் அவனோட பவர். அதனால தான் நாங்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் அவங்களோட வேலையை மாற்றிக்கிட்டோம். நாங்கள் எல்லோரும் நிறைய வித்தியாசமாக புரிஞ்சுக்கிட்டோம். பேங்க் தான் எப்போவுமே ஜெயிக்கும் அப்படின்னு அவர் சொல்லி முடிக்கிறாரு. அதோட இந்த இஷ்யூமே முடியுது.